அசுரர்களை அழிப்பவளே, பக்தர்களை காப்பவளே, ஜெய் மகாகாளி. சுவாமி, விதிவசத்தால ரொம்ப சின்ன வயசுல இறந்து போன ஒரு சடலத்தை நீங்க சாந்தி பண்ணணும். வாழ்ந்த காலத்துல இவ உங்க வழியில மகாகாளிய பூஜித்து நல்லொழுக்கத்தோட வாழ்ந்தவன். சுவாமிஜி, பெண் வாடையே படாம இறந்து போன இந்த சடலத்தை சாந்தப்படுத்துறதுக்காக பெற்றவங்களோட சம்மதத்தோட நிர்வாண பூஜைக்கு ஒரு பெண் இங்க வந்திருக்கா. அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. பயப்படாதம்மா. எந்த ஒரு பேய் பிசாசோ இல்ல துராத்மாவோ உன்னை நெருங்க முடியாது. நான் உன் கூட இருக்கேன். என் கூட காளி இருக்கா. நாம 2 பேரும் சேர்ந்து காளியை ஆராதிப்போம். நான் சொல்ற மாதிரி சொல்லு. ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. இந்த சடலத்துக்கு பூஜை பண்ண நீ சம்மதிச்சது சாதாரண காரியம் இல்ல, உண்மையிலேயே ஒரு புண்ணிய காரியம். உயிர் இல்லாத உடல் வெறும் பிணம். இந்த பூஜை மூலமா உனக்குள்ள வரப்போற சக்தி உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கும். இதை நடத்தி வைக்கத்தான் மாகாளி என்ன மாதிரி ஒரு மாமனிதனை தேர்ந்தெடுத்திருக்கா. பெண் வாடையே படாம இறந்து போன இந்த சடலத்து மேல நான் அமர்ந்திருக்க. இன்னொரு புறம் என் மடி மீது நிர்வாணமாக நீ அமர்ந்து கொண்டு எனக்குள் காமத்தீயை நீ தூண்டிக் கொண்டிருப்பாய். அப்பொழுது எனக்குள் தோன்றும் சக்தியால் உன்னை புனிதப்படுத்துவேன்.